இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ். என்னோட நேம் வந்து சிந்து. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் குலசேகரத்துலேருந்து வர்றேன். இது என்னோடய ஹஸ்பண்ட் சுனில்குமார். இது என்னோடய சன் வந்து ஷெஃபிக்கு. நான் வந்து சஞ்சாரி மாதா ஃபஸ்ட்டு பற்றி எனக்கு தெரிஞ்சது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வழியாக தான் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மகனுக்கூட செயின், நாங்கள் ஒரு சர்ச்சு திருவிழாக்கு போயிருந்தோம். February 1 2023 செயின் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து 1.5 பவுன் செயின் அவனோட கழுத்துலேருந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது மிஸ் ஆகிடுச்சு. நான் தேடிகிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. அப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு எப்சி தான் அவள் சொன்னால், நீ கிருபாசனா தாய்க்கு வந்து நீ ப்ரேயர் பண்ணு, கிருபாசனா பிரார்த்தனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னான். அப்போ நான் வந்து டியூட்டியில் போயிட்டு 32 டைம் வந்து கிருபாசன பிரார்த்தனை வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லி ஜோமால ஒப்பு கொடுத்துட்டே இருந்தேன். அன்னைக்கு ஈவினிங் வந்து ப்ரேயரில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணி எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஏரியாவில் செயின் அந்த ஒரு 10 மினிட்ஸ் தான் மழை பெஞ்சிடுச்சு. அதுவரை மழை எதுவுமே இல்லை. டக்குன்னு மழை பெஞ்சிடுச்சு. அதில் வந்து ஒரு கிருபாசன காசு ரூபாய் வந்து பிள்ளையோட செயினில் வந்து நான் கட்டி விட்டுருந்தேன். எப்போவுமே நான் டெய்லி அந்த காசு ரூபத்தை பார்த்து ப்ரேயர் பண்ணும்போது சொல்லுவேன், ஏசப்பா மாதாவே நீங்கள் என் பிள்ளையை விட்டு போகக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நான் வந்து அவன் ஸ்கூலுக்கு போனாலும் நான் வந்து இந்த காசு ரூபத்தை வந்து அவனுக்கு நான் கட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலால் டைட் பண்ணியிருந்தேன். அது எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச காசு ரூபாய். நான் வந்து அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தேன். நான் அழுது ப்ரேயர் பண்ணிவிட்டு, மாதாவி செயின் போனதை விட காசு ரூபத்தோடய நீங்கள் போயிட்டீங்களே, நீங்கள் செயின் கிடைக்கிற போல் காசு ரூபத்தை சேர்ந்து தான் கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு டியூட்டியில் போய் அழுது ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்றைக்கி சாயங்காலம் அந்த செயின் அப்படி ஒரு டக்குன்னு என் கண்ணில் கிடச்சி காசு ரூபாய் டாலர் எல்லாம் சேர்த்து கிடச்சிடுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து மாதா எனக்கு செஞ்ச இது கிருபை. அதுக்கு நன்றி அம்மா மாதாவுக்கு நன்றி, திருக்குமாரனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் நான் வந்து செயின் கிடச்சோன்னா உடன்படி எடுக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதாட்ட சொல்லியிருந்தேன். 1ஆம் தேதி செயின் கலைஞ்சு 2ஆம் தேதி செயின் கிடச்சிடுச்சு. 4ஆம் தேதி நான் இங்கே வந்து உடன்படி எடுத்தேன். February 2 2023 உடன்படி எடுத்தேன். உடன்படி எடுத்து நான் உங்கள் டியூட்டி டைமில் வந்து எல்லாருமே பேசுவாங்க. மாதா செஞ்ச ஒவ்வொரு அனுகிரகங்களும் முல்லை வாசம் வர்றது, பூ வாசம் வர்றது, அந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. நான் அப்போ ப்ரேயர் பண்ணிவிட்டு, என்ன மாதாவே நான் எனக்கு மட்டும் எந்த அனுகிரகமும் தரிசனம் கிடைக்கல அப்படி சொல்லிட்டு அழுது ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு 15 days உடன்படி எடுத்து 15 நாள் கழிஞ்ச உடனே வந்து மாதா ஜீசஸ் 2 பேருமே, ஜீசஸ் வந்து கழுத்தில் வந்து ரெட் கலர் ஷால் போட்டிருந்து, மாதா வந்து வயலட் கலர் ட்ரெஸ் போட்டு கிரீடம் வச்சுட்டு ஏசப்பாவும் ஜீசஸும் என்னோடய ரூமில் அப்படி வந்தாங்க. அதுக்கப்புறம் இது எனக்கு புரியவே இல்லை. நான் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். அடுத்த தியானத்தில் வந்து அதை சொல்லுச்சு. ஒரு ஸ்ரீ வந்து இந்த மாதிரி ஏசப்பா வந்து ஒரு ரெட் கலர் ஷால் போட்டிருக்கு, மாதா வந்து இந்த மாதிரி வயலட் கலர் கிரீடம் வச்சு வந்ததை வந்து அச்சன் வந்து தியானத்தில் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு அந்த தரிசனம் வந்து நான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆனால் சஞ்சாரி மாதா அப்படி ஒரு தரிசனத்தை தந்ததுக்கு மாதாவுக்கு நான் ரொம்ப வந்து நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து கேரளாவுக்கு ஜாபுக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வெள்ளைப்பாண்டு நோய் உண்டு. நான் அப்போ அதுக்காக உடன்படியில் வச்சு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அவங்க கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டு வந்த உடனே டக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு நாங்கள் எந்த மருந்துமே போடலை. ஆனால் வந்து எவ்வளோ டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டும் அது க்யூர் பண்ணாத ஒரு முடியாத ஒரு வியாதி வந்து ஏசப்பா வந்து டக்குன்னு எதிர்பார்க்காமலே அது வந்து மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்காக நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்து என் பையனுக்கு வந்து வெள்ளைப்பாண்டு நோய் உண்டு. அவனுக்கு வந்து கண்ணில், லிப்ஸில், கையிலெல்லாம் இருந்துச்சு. நான் வந்து அதுக்காக எவ்வளோ லேக்ஸ் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், சரியாகவே இல்லை. அதுக்காக டெய்லி நான் அப்செட்டு அழுது அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். என்னோடய பிள்ளைக்கு இப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து மாதா வந்து சஞ்சாரி மாதா எனக்கு கனவுல வந்து சொல்லிச்சு, நீ ஃபீல் பண்ணாத, இனி நீ எந்த மெடிசனும் எடுக்கக்கூடாது, நீ உடன்படி தைலத்தை பூசு அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்லிச்சு. நான் அப்போ December 2வது உடன்படி புதுக்கிட்டு அந்த டேலேருந்து நான் வந்து உடன்படி தைலத்தை டெய்லி விசுவாச பிரமாணம் சொல்லி காலையிலையும் சாயங்காலம் என் பையனுக்கு
எங்கெல்லாம் வெள்ளைப்பாண்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து பூசிகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் அதோட சேஞ்சஸ் வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து கண்ணில் உள்ளது போச்சு, காலில் உள்ளது போச்சு, அப்படி ஒவ்வொரு இடத்துல உள்ளது மாஞ்சு போயிட்டே இருந்துச்சு. லிப்ஸில் பார்த்தாலே தெரியும் இது வெள்ளையான்னு எல்லாருமே கேட்பாங்க. அவ்வளோ மன உளைச்சல். ஆனால் வந்து அதுவும் அவ்வளோக்கு வந்து டார்க்காக தெரியாது வந்து இப்போ மங்கி லைட்டாக தான் தெரியும். அதாவது வந்து மாதாவோட ஒரு கிருபை தான். நான் சாட்சி சொல்லுவேன், அம்மையோட புண்ணிய பூமியில் நான் சாட்சியாக நிற்பேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணேன். ஆனால் அதன் பதிலனாட்டி எனக்கு வந்து மாதா வந்து இவ்வளோ ஒரு அற்புதத்தை தந்திருக்காங்க. அதுக்கு நான் ஏசப்பாவுக்கும் அம்மா மாதாவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் இங்கே நாங்கள் வந்த பிறகு உடன்படி எடுத்து ப்ரேயர் பண்ண பிறகு நாங்கள் எதிர்பார்க்காம ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பிஸ்னஸை வந்து மாதா வந்து எங்களுக்கு ப்ளஸ் பண்ணாங்க, தேன்பெட்டி பிஸ்னஸ்ஸு. அதுவும் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்காகவும் நான் மாதாவுக்கும் ஏசப்பாவுக்கும் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு 7 வருஷமாக வந்து அவளுக்கு குழந்தை இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போயும் அவள் அழுது அப்செட்டு. நான் ஒவ்வொரு நாளும் அவளுக்காக உடன்படி தைலத்தை எடுத்து அவளோட வயிறுன்னு நினச்சி என்னோடய வயத்தில் டெய்லி நைட்டு ப்ரேயர் பண்ணும்போது விசுவாச பிரமாணம் சொல்லி என் வயத்தில் பூசுவேன் அவளோட வயிறுன்னு. ஆனால் அவள் வந்து இப்போ கன்சீவ் ஆகி 8 மந்த் கேரியாக இருக்கா. அந்த ஒரு பயங்கர அற்புதத்தை தந்தது எசப்பாவும் அம்மா மாதாவும் தான். அதுக்கு நன்றி. என்னோடய ஃப்ரெண்டு அனிஷாவும் அதே மாதிரி 3.5 வருஷமாக அவள் ஒரு ஹிந்து பிள்ளை. அவளுக்காக நான் எப்போவுமே சொல்லுவேன், நீ தியானம் பார்க்கணும் அப்படின்னெல்லாம் ப்ரேயர் கொடுப்பேன். ஜெபமாலை அவளுக்காக டெய்லி 10 மணி ஒரு ஜெபமாலை ஒப்பு கொடுப்பேன். அவளுக்கும் இதே மாதிரி பேபி இல்லாமல் இருந்து அவளுக்கும் பேபி கிடச்சி இப்போ பேபி டெலிவரி ஆகிடுச்சு, பாய் பேபி. அதுவும் இதுவும் இந்த பெரிய அற்புதமும் அம்மா மாதானாலையும் ஏசப்பாலையும் தான் நடந்துச்சு. அதுக்கு நன்றி. அதுக்கடுத்து ஒரு நாள் நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ், நான் மாதா விட்டு ரொம்ப தூரம் போயிட்டனோ அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபீலிங்ஸு. நான் ஒரு நாள் அழுது ப்ரேயர் பண்ணிவிட்டு ஏன்னா டக்குன்னு நான் வந்து மாதா பார்க்கணும் போல இருந்தால் வருவேன், வந்து பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போவேன். ஆனால் எனக்கு மாதாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கவலை. நான் வந்து கடவுளை மாதாவை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு நான் அழுது ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு 11:50 வரை ப்ரேயர் பண்ணியே இருந்தேன். அப்படி நான் படுக்கும்போது டக்குன்னு மாதா வந்துச்சு என்னோட இதில் வீட்டில் வந்துச்சு. வெள்ளை கலர் இது சஞ்சாரி மாதாவுக்கும் வந்துச்சு, வெள்ளை கலர் அந்த இது வாங்கி போட்டு அப்படி வந்துச்சு. மாதா ஃபாஸ்ட்டாக ரன்னிங்கில் போகுது. அப்போ நான் வந்து மாதாட்ட கேட்குறேன், மாதா ஏன் மாதாவே நீங்கள் ஓடுறீங்க? நான் ஓடக்கூடாது, நான் உங்களோட பிள்ளை, நீங்கள் ஓடக்கூடாது, நான் உங்களை தொடணும் அப்படி சொல்லிட்டு மாதாட்ட வந்து நான் அந்த இதுலேயுமே அழுது ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன். அப்போ மாதா திரும்பவும் வந்து என் கையை பிடிச்சி என் கையில் வந்து கிராஸ் வரைஞ்சி தந்துட்டு போச்சுச்சு. இது வந்து ஒரு அடையாளம், வந்து என் மகனுக்கு வந்து கிராஸ் வரைஞ்சா போதும், அது வந்து பூரணமாக வந்து அந்த நோயிலேருந்து நான் என் பையன் விடுதலை படுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அது. நான் வந்து என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ தூரமாகவே இருந்தேன். ஆனால் எனக்கு நல்ல ப்ரேயர் பண்ண வேண்டிய ஒரு இது. நான் பைக்கில் போகும்போதும் சரி எப்போவுமே ஜெபமாலை ஒப்பு கொடுப்பேன். நான் பைக்கில் இருந்தாலும் சரி ஜெபமாலை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். பைக் ஓட்டும் போதும் சரி. வண்டி வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த ஸ்கூட்டி வாங்கக்கும் மாதா வந்து எனக்கு கிருபை பண்ணுச்சு. என் பையனுக்கு அடிக்கடி பிறந்ததுலேருந்து ஒரு 2.5 வயசு வரை ஒரு 15 நாளைக்கு ஒரு காலம் அது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும், சளி காய்ச்சல் எப்போவுமே. அதுக்கடுத்து நான் இங்கே வந்து உடன்படி எடுத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு டெய்லி தேனும் உப்பு நான் விசுவாச பிரமாணம் சொல்லி காலையிலையும் சாயங்காலம் கொடுப்பேன். அதன் பலனாட்டு என் பையனுக்கு இப்போ அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு தருணமே இல்லை. அது நிறைய அற்புதம் என் வாழ்க்கையில். ஆனால் உடன்படி தைலம் தான் வந்து வாழ்க்கையில் பெஸ்ட்டு மருந்து. எந்த மருந்துமே அதுக்கு ஈடாட்டு இல்லை. அவ்வளோ விலை மதிப்புள்ள மருந்து. நான் என்னோடய வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப விலை மதிப்புள்ள மருந்து. இவ்வளவு அற்புதம் செஞ்ச மாதாவுக்கும் திருக்குமாரனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் காருண்ய பிரவர்த்தி வந்து காலையிலே 3 மணிக்கே எழும்பி நான் சமையல் பண்ணி நான் வந்து குருசடி பக்கத்தில் நிறைய புவர் பீப்புள் இருப்பாங்க, ஃபுட்டெல்லாம் கிடைக்காம அவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு நான் 9 o'clock டியூட்டி போவேன். அடுத்து ஹாஸ்பிட்டலில் வீட்டு பக்கத்தில் தும்போடு ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு கொடுத்து ஃபுட்டெல்லாம் கொண்டு கொடுப்பேன். அப்போ எல்லாருமே ஏளனமாக பேசுவாங்க. அதெல்லாம் நான் வந்து ஒரு இதாகவே எடுத்துக்க மாட்டேன். கடவுளுக்கு நான் செய்கிற செயலுன்னு வீட்டில் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுப்பேன். அடுத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஆண்டி பெட்ரிடன் ஃபுல்லாகவே படுக்க, அவங்களுக்கு போயிட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுக்குறது, பாத்ரூம் வாஷ் பண்ணி கொடுக்குறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது. ஒவ்வொரு டைமும் ஒரு வாரத்துக்கு காருண்ய பிரவர்த்தி நான் செய்வேன். புவர் பீப்புளுக்கு வந்து
மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். நான் வந்து ஒர்க் பண்ணுறது ஹாஸ்பிட்டலில். அது வந்து நான் பத்திரம் வந்து பேஷண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்கு. கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, கார்டியாக் பேஷண்ட்ஸுக்கு, அப்புறம் இந்த ஃபுட்டு கொடுக்க போகும்போது குருசடி சைடில் இருக்கவங்க எங்கே பார்த்தாலும் நான் கொண்டு போகிற பத்திரத்தை வித்தின் 3 வீக்ஸுக்குள்ளே நான் இவ்வளோ பத்திரம் கொடுக்கணும்னு சொல்லி காலையிலே நான் ப்ரேயர் பண்ணி நான் வந்து விசுவாச பிரமாணம் சொல்லி உடன்படி தைலம் பூசி உப்பெல்லாம் வெதறி நான் கொண்டு போவேன். கண்டிப்பாக நான் அதுக்காக நான் வீட்டுக்கு டியூட்டி முடிஞ்சால் கூட வராமல் நான் அவ்வளோ பத்திரத்தையுமே கொடுத்துட்டு தான் வருவேன். கொண்டு போகிறது எதுவுமே திருப்பி கொண்டாடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏளனமாக பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் அந்த சைடு ஃபீல் பண்ண மாட்டேன். கொடுத்துட்டு மாதா எனக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. அதுக்காக நான் அம்மா மாதாவுக்கும் ஏசப்பாய்க்கு நான் நன்றி சொல்லி என் സാക്ഷ്യം முடிக்கிறேன். ഈ ഒരു കുടുംബം അൾത്താരയിൽ നിന്ന് സാക്ഷ്യം പറഞ്ഞതേറെ പ്രധാനപ്പെട്ടത് ഉടമ്പടിയിലെ പ്രാർത്ഥനയാണ് ആദ്യം ലഭിക്കുന്നതും പിന്നെ ഒരു കാശുരൂപമാണ് ലഭിക്കുന്നത്. ഒരുപക്ഷെ ഉടമ്പടിയിലെ സാക്ഷ്യങ്ങൾ സ്ഥിരം കേൾക്കുമ്പം പരിശുദ്ധ അമ്മ ഒരു വ്യക്തിയെ പ്രത്യേകിച്ച് ഈ അൾത്താര വരെ ഉള്ള അല്ലെങ്കിൽ അൾത്താരയിലേക്ക് അനുഭവം പറയുന്നത് വരെയുള്ള ഒരു 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 ചരിത്രമെന്നോ അല്ലെങ്കിൽ ഒരു ഉടമ്പടിയുടെ ഒരു ദൈവവിളിയെന്നൊക്കെ നോക്കുമ്പോൾ അത് പലർക്കും പല രീതിയിലാണ്. ഒരു പക്ഷേ സ്നേഹത്തോടെ സ്വീകരിച്ച അല്ലെങ്കിൽ വളരെ ദേഷ്യത്തോടെ സ്വീകരിച്ച ഒരു പത്രമാണെങ്കിൽ പോലും, അല്ലെങ്കിൽ സ്നേഹത്തോടെ ആരെങ്കിലും തന്ന ഒരു നേർച്ച വസ്തുവാണെങ്കിൽ പോലും അത് നമുക്കൊരു അനുഭവമായിട്ട് മാറുന്നു. അത് വെച്ച് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ഒരു അനുഭവം ലഭിക്കുന്നു. അതിനുശേഷം പതുക്കെ നമ്മൾ ഉടമ്പടിയിലേക്കും ഉടമ്പടിയുടെ വലിയ അനുഭവത്തിലേക്കും പിന്നീട് ഉടമ്പടി സാക്ഷ്യം പറയാനും വന്നു നിൽക്കുന്ന ഒരു പ്രത്യേക ഒരു പ്രാർത്ഥനയുടെ രീതിയുണ്ട്. കാരണം അതിനർത്ഥം ഒരു കാശുരൂപത്തിലൂടെയാണ് എങ്കിലും ഇപ്പോൾ ഒരുപാട് പേര് ഒരു കാശുരൂപം കിട്ടി പ്രാർത്ഥിച്ചു എന്ന് പറഞ്ഞാൽ വളരെ ദൂരത്തുനിന്നും ഇവിടെ ഈ ആൾത്താരിൽ സാക്ഷ്യം പറയാൻ വന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ അത് വിശ്വാസത്തോടെ ഒരാൾ നൽകുവാനായിട്ടുണ്ടായിരുന്നു. കാരണം ഇതാരെങ്കിലും കൊടുക്കാതെയും അതവിടെ ചെല്ലത്തില്ലല്ലോ. അപ്പം വിശ്വാസത്തോടെ ഇത് പ്രാർത്ഥിച്ചാൽ ഇതിലൊരു ഫലം ലഭിക്കും എന്നുള്ള ബോധ്യത്തോടെ നൽകുവാനായിട്ട് ഒരാൾ ദൈവത്തോടെ കരുതി വെച്ചു. അത് പ്രാർത്ഥനയോടെ സ്വീകരിച്ച് അനുഭവങ്ങളോട്ട് മാറുമ്പോൾ അവരിവിടെ വന്ന് ഉടമ്പടി എടുത്ത് പിന്നെ വലിയ ഇപ്പം പരിശുദ്ധം അത്രത്തോളം തൻ്റെ പ്രത്യക്ഷീകരണത്തിൻ്റെ ആലയത്തിൽ ഒരുപാട് ഉടമ്പടി എടുക്കണമെന്നും ഒരുപാട് പേരുടെ ജീവിതത്തിൽ ഇതുപോലെ ഒരുപാട് നന്മകൾ ഉണ്ടാകണമെന്ന് പരിശുദ്ധം ആഗ്രഹിക്കുന്നത്. നിങ്ങൾക്കറിയാം, ഇത് ഒരാൾ ഉടമ്പടി എടുത്തുകൊണ്ട് പോയാലും ഇപ്പോൾ ഈ സാക്ഷ്യത്തിൻ്റെ ഏറ്റവും അവസാനം വരുമ്പോഴും ഒരുപാട് പേരെ സഹായിച്ചതിൻ്റെ കുറേ കാര്യങ്ങളാണ് പറയണത്. അപ്പം നമ്മൾ ഒരു ഉടമ്പടി എടുത്ത് ദൈവത്തിൻ്റെ തിരുസന്നിധിയിൽ തിളങ്ങുമ്പോൾ നമ്മളുടെ ഒരു ഉടമ്പടി കാരണം എത്രയേറെ പേര് എത്രയേറെ ഇടങ്ങളിൽ നിങ്ങൾക്കറിയാം ലക്ഷക്കണക്കിന് ആളുകൾ ഉടമ്പടി എടുത്തിട്ടുണ്ട്. അതിൽ കുറച്ച് പേര് നമ്മൾ ചെയ്യാത്തവരായിട്ട് മാറ്റിവെച്ചാലും നല്ലൊരു ശതമാനം പേരും ഒരുപാട് നന്മകൾ ഈ ലോകത്തിൻ്റെ വിവിധ ഇടങ്ങളിൽ ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പോൾ ഈ നന്മകളുടെയൊക്കെ ഒരു ആത്മീയ ഊർജം അവർക്ക് ലഭിച്ചിരിക്കുന്ന ഉടമ്പടിയിൽ നിന്നാണ്. അപ്പോൾ അങ്ങനെ ഒരു ദൈവിക പദ്ധതി ആയതുകൊണ്ട് തന്നെ ഈ ഒരു പദ്ധതിയെ ദൈവം തന്നെ ഒരുപാട് വളർത്തുന്നുണ്ട്. അതാണ് ഓരോ ദിവസവും ഇതുപോലെ അനുഭവ സാക്ഷ്യങ്ങൾ പറയാൻ ഒരുപാട് പേര് ഈ ആലയത്തിലെത്തുന്നത്. ഇപ്പോൾ കുഞ്ഞിന് ലഭിച്ച സൗഖ്യത്തിനും ഒപ്പം സഹോദരിക്ക് ലഭിച്ച മക്കളെ പ്രതിയും ഒപ്പം കുഞ്ഞുങ്ങളുടെ അസുഖം മാറിയതും എല്ലാം ഈ ഒരു പ്രാർത്ഥനാ വിഷയവും ആയിട്ട് ബന്ധപ്പെട്ട് നിൽക്കുന്നു. അതിനൊക്കെ വ്യക്തമായ ബോധ്യമുണ്ട്. അല്ലെങ്കിൽ പിന്നെ സമയം കണ്ടെത്തി കുടുംബമായിട്ട് ഈ അൾത്താരകൾ സാക്ഷ്യം ഒരുപാട് കുടുംബങ്ങൾ ഈ അൾത്താരയിൽ വരുന്നതിനെ പ്രതിയും ഈ കുടുംബത്തിൻ്റെ സാക്ഷ്യത്തെ പ്രതിയും നമുക്ക് കരങ്ങളടിച്ച് ദൈവത്തിൻ്റെ നാമം മഹത്വപ്പെടുത്താം. അത്യപൂർവ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം. ഈ യൂട്യൂബ് ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാകുക.